Hello viewers, நீனோ பார்க்க போறது One Piece episode 1099 part 1. ஓபன் பண்ணா சீபீஸ்ட்னு சொல்லி வேகாபங்க் அவரோட தீவுக்காண்டி செக்யூரிட்டிக்காக வச்சிருந்தாருல்ல, அதுல ஒன்னொன்னா காலி பண்ணிட்டு இருக்காங்க. மிச்சம் சும்மா வளைச்சு அந்த கப்பலை அட்டாக் பண்ணணும்னு பார்த்தா வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்குதுங்க. பித்தாகரஸ் எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்கப்பா. ஓகே நாங்க பாத்துக்கிறோம்னு போனை வச்சிருவான். உடனே கூட இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு கேட்டோன்னே நமக்கு வேற வழி இல்ல, அதைத்தான் பண்ணியாகணும்னு எல்லாத்தையுமே இந்த கப்பலை விட்டுட்டு ஐலாண்டுக்கு போக சொல்லுவான். அதுவும் எப்படின்னா இப்ப அவங்க கிட்ட இருக்க செரஃபிம் கிட்ட SBS பவர் இருக்கு, அதை யூஸ் பண்ணி பறந்தே போக முடியும். ஏன்னா இதே ஷிப்ல கண்டிப்பா இவங்களால முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி போக முடியாது. மொத்த சீபீஸ்ட்களும் கண்ணா பின்னா அட்டாக் பண்ணும். அதனால இப்படி ஒரு ஐடியாவை சொல்லுவான். ஆனா இது ரொம்ப ரிஸ்கியான மூவ் ஆச்சே, இப்பெல்லாம் பண்ணினா மக்கள் உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு அவன் டீம் ஆளுகள்லாம் சொல்லுவாங்க. நீங்க கடல்ல மூழ்கி சாகணும்னா தாராளமா சாகுங்கம்மா, அதெல்லாம் வேண்டாம்னு சொன்ன அடுத்த செகண்டே அந்த செரஃபிம் என்ன தெரியுமா பண்ணும், அதான் நம்ம குமா அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு அடி அடிச்சான்னா அப்படியே மறைஞ்சிருவாங்களே, அதுதான் அந்த SBS பவர் போல. அந்த பவர் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே சக்குன்னு அடிப்பான். அத்தனை பேரும் அங்க இருந்து மறைஞ்சிருவாங்க. அதாவது பிளைங்ல போவாங்க, அது தெரியாதுன்னு வைங்க. கரெக்டா எல்லாத்தையும் அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சீபீஸ்ட்ங்க கண்ணா பின்னான்னு கப்பலை போட்டு கடிச்சு பயங்கரமா வெடிச்சிருக்கும். அந்த சத்தத்தை தான் போன எபிசோடு நம்மள கேட்டிருப்பானுங்க. அந்த புகை பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள இருந்து வந்த மாதிரி இருக்குமா. ஒருவேளை அந்த குமா மறுபடியும் லூசுத்தனமா எல்லாத்தையும் போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கானா, என்ன பஞ்சாயத்து என்னன்னு கேட்பாங்க. பட் வேகாபங்க பார்த்துட்டு அது ஒண்ணு ஐலாண்டுக்குள்ள இல்ல, ஐலாண்டுக்கு வெளியில ஒரு பிரச்சனை, எனக்கு தெரிஞ்சு CP0 அவனுங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கரெக்டா சொல்லுவாரு. எல்லாருமே ஒரே பிரெயினோட தானே கனெக்ட் ஆயிருக்காங்க. அதனால அந்த 5 பேர் என்னென்ன பண்றாங்களோ பாக்குறாங்களோ அதை எல்லாத்தையுமே நம்ம வேகாபங்காலையும் சொல்ல முடியும். லூஃபி பார்த்துட்டு CP0 முழிப்பான். அட ஆமாப்பா, செலஸ்டியல் டிராகன்ஸோட ஆர்டரை மட்டும் தான் அவனுக்கு கேட்டு பண்ணுவானுங்க, வேற யாரு என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டானுங்க. இத சொன்ன உடனே நம்ம பையலுக்கு ஒரு டவுட், ஏன்னா அவன் கேள்விப்பட்டது CP9 தான், எப்படி CP0 வந்தாங்கன்னு கேட்பான். CP9ங்களை விட CP0 தான் சுப்பீரியரான ஆளுங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல வரலாற்றுல முக்கியமான சம்பவம் ஒண்ணு நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்ப இங்க வந்திருக்கானுங்க, நான் டெஃபினட்டா ஒரு பெரிய கலவரம் ஆக போகுது. அவனுங்க பாட்டுக்கு வெற்றி நட வீர நடைய போட்டு வருவானுங்க. வந்து பார்த்தோன்னு கக்குக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஏன்னா இது வரைக்கும் அவன் இந்த மாதிரி ஒரு சூப்பரான சிட்டி அவன் பார்த்ததே இல்லையா. அதனால ஆட்டம் போட்டுட்டு இருப்பான். அங்க இருக்க மக்கள் யாருக்கும் ஒன்னும் புரியல, என்ன சைஃபர் போல ஆளுங்க வந்திருக்காங்க, அதுவும் பிளாக் சூட்ல எல்லாம். அவங்க யூசுவலா போர்ட் வழியாவே வந்திருக்கலாமே, எதுக்கு இந்த மாதிரி வந்தாங்கன்னு அவங்களுக்கு ஒன்னும் புரியல. அதுல சில பேர் பதறுவாங்க, ஏன்னா இவனுங்க 2 சீபீஸ்ட்களை காலி பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா இவனுங்க இந்த ஐலாண்டுக்குள்ள வந்தது பெர்மிஷனோட இல்ல, இப்ப இவங்க ஒரு இன்ட்ரூடர்ஸ். அக்கா பார்த்துட்டு என்ன பண்ணலான்ட்டு அப்படியே பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பான். இங்க நம்ம ஆளுகெல்லாம் மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் ராப் லுச்சி எல்லாம் வந்திருக்கான்ல, அவன் சாதாரண ஆளே இல்ல, முரட்டு பீஸ். இப்ப அவங்க கூட சண்டை போட்டா மட்டும்தான் நம்ம ஆளுகளால தப்பிக்க முடியும். ஏன்னா இவனுக்கு உள்ள வந்து மொத்த ஐலாண்டி அழிச்சு விட்டு போயிருவானுங்க. சஞ்சய் உடனே காலை நகர்த்தி பாப்பான், சுத்தமா அசைக்க முடியல. எங்களை ஃப்ரீயா விடுங்கடா வெண்ணைகளா, ரோபின் சான் மேல ஒரு விரல் கூட நான் பட விட மாட்டேன் அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பான். இங்க ஷகாக்கே சம கடுப்பாயிருச்சு. பின்ன எவ்வளவு தைரியம் இருந்தா இவங்க சொன்னதை மீறி இவ்வளவு தூரம் வருவாங்க. சீபீஸ்ட்ங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ஷிப்பை போட்டு கண்ணா பின்னான்னு கவி மொத்தமா நாரடிச்சிருச்சுங்க. பித்தாகரஸ் பொறுமையா சொல்லிட்டான், எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இங்க இருந்து போங்கன்னு. ஆனாலும் உள்ள வந்திருக்காங்க. அதுவும் எப்படி அந்த பாப்பா ஃப்ரூட் பவரை யூஸ் பண்ணி இந்த சண்டைக்காக அவங்க ஷிப்பையே தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ பெரிய பிரச்சனை தான். அதனாலேயே ஷக்கா அங்க இருக்க ரிசர்ச்சர்ஸ் ஒர்க்கர்ஸ்னு எல்லாத்தையுமே எவாக்குவேட் பண்ண சொல்லுவான். வந்தவங்க கண்டிப்பா எல்லா மக்களையும் கொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரைட்னு வார்னிங் அடிச்சு விட்ட உடனே மொத்த சிட்டிக்குமே அலாரம் அடிக்கும், கொய்யா எஸ்கேப் ஆகுங்கன்னு. அட்லஸையும் ரிட்டர்ன் வர சொல்லிடுவாங்க. அவங்க கிட்ட இருக்க செரஃபிமையும் ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. எல்லாம் அவங்களை எதிர்த்து சண்டை போடலாம். இதுல காமெடி என்ன தெரியுமா, அந்த செரஃபிம் எல்லாத்தையுமே லீட் பண்ணி கொண்டு போறது சென்டமாரு. செரஃபிம் எல்லாத்துக்குமே கிரீன் சிக்னல் கொடுத்து ஆன் பண்ணி விட்டாச்சு. மொத்தமா 4 இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் இத ஓபன் பண்ண உடனே இந்த வந்து நிக்கிறானே, இவன் பேரு தான் ஹாக். நம்பர் 3 செரஃபிம், இவ தான் ஸ்னேக். நம்பர் 4 செரஃபிம், இதுதான் ஷார்க். மேட்டர் என்னன்னா மொத்தமே 3 எண்ணத்தை தான் வெளியில ரிலீஸ் பண்ணிருப்பானுங்க. ரெண்டாவது ஒண்ணு இருக்குதா இல்லையான்னு தெரியல. மேபி அந்த குமா ஃபார்ம்ல இருக்குது, அதுதான் 2ஆம் நம்பர் நினைக்கிறேன். இருந்த 3த்தையுமே சண்டை போடுறதுக்காக ரிலீஸ் பண்ணி விட்டானுங்க. இங்க வேகாபங்குக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா கவர்மெண்ட் இப்ப இவனை தான் டார்கெட் பண்றாங்கன்னா டெஃபினட்டா இனிமேட்டு தப்பிக்க வழியே இல்ல. இனி நேரத்தை கவுண்ட் பண்ண வேண்டியதான். CP0 வேற இவ்வளவு தூரம் வந்துட்டானுங்க. இனிமேட்டு இங்க இருந்தா கண்டிப்பா பஞ்சாயத்து. நான் என்னோட ஸ்டப்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி கொண்டு வரேன், என்னை எப்படியாச்சும் இங்க இருந்து காப்பாத்தி கூப்பிட்டு போங்க பாரு. இவ்வளவு பஞ்சாயத்து போகுது. ஆனா லூஃபி என்ன தெரியுமா கேட்பான், ஏன் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வரீங்க, நம்ம ஏதாச்சும் ஃபீல்டு ட்ரிப் போறோமா இல்ல வேற ஏதாச்சும் வெக்கேஷனான்னு கேட்பான். பயலோட சீரியஸ்னஸ் பாத்தீங்களா. இப்ப மேட்டர் என்னன்னா வேகாபங்க் திடீர்னு இப்படி காணாம போனா டெஃபினட்டா வேர்ல்டு ஃபுல்லா அது ஒரு பெரிய நியூஸா இருக்கும். லூஃபி போலாம் அவருக்கு தெரியும் இப்படித்தான் சொல்லுவான்னு. ரைட்னு சிரிச்சுக்கிட்டே, அதுக்கு நம்ம முதல்ல மேல போகணும், ஏன்னா இன்னும் கொஞ்ச
கொஞ்ச நேரத்துல இந்த மொத்த இடமே பேட்டில் ஃபீல்டா மாறப்போகுது. போனியை எப்படியாச்சும் லேப் பேஸுக்கு மேல கொண்டு போகணுமாமா. சரி நீங்க எல்லாருமே கால்ல இருக்க ராக்கெட்டை யூஸ் பண்ணி வாங்க, நான் கிளம்புறேன் பாரு. அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, பறந்து போறோம்னு. நான் உங்களை மேல மீட் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ சட்டனா மறைஞ்ச மாதிரி மறைஞ்சிருவாரு. இவனுக்கு பீதி ஆயிரும். என்ன ஆள் காணாம போயிட்டா, ஐயோ கிளவா இரியா நாங்களும் வரோம்னு கத்திட்டு இறப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த கக்கு அங்க இருக்க டைனோசரை பார்த்துட்டு ஓ மை காட் எவ்வளவு பெரிய மான்ஸ்டர்னு பார்த்து என்ஜாய் பண்ணுவான். அந்த பிளாக் சூட்டை போட்டவனுங்க எல்லாம் கண்ணா பின்னான்னு சுடுவானுங்க. ஆனா அதுக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா அதுதான் ஹோலோகிராம் ஆச்சே. அது நேரா இவனை அட்டாக் பண்ண வருமா? ஸ்பேஸ் மான்ஸ்டர் உன்னை விட மாட்டேன்னு அவன் ஸ்டைல அப்படியே சுத்துன்னு சுத்தி ஏர்லயே ஒரு கிக் வைப்பான். அதோட பாடிக்குள்ள பூந்து வெளியில வந்துடும். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே இது கூட சண்டை போடுறது. இருந்தாலும் பரவாயில்லன்னு முக்குன்னு முக்கிட்டு இருப்பான். அவன் கூட இருக்கவங்க எல்லாம் அட கிறுக்கு பாயில என்னதான் அட்டாக் பண்ணாலும் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா அது ஹோலோகிராம். எதுக்கு இந்த வெட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு உடனே அட குரங்குங்களா அதான் உங்களுக்கு தெரியும் இல்ல, முன்னாடியே சொன்னாதான் என்னவா டூ சிஸ்டர் சீனு புடிச்சு வண்டவண்டியா திட்டுவான். ஆக்சுவலா அவளுக்கு இந்த இடத்த பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அப்புறம் அந்த கக்கோ என்ன பண்ணுவான், நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், கிளவுடுக்கு மேல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுறேன்னு அப்படியே டிராவல் பண்ணி வேகாபங்கோட லேபு கிட்ட போயிட்டான். அட மேல கிளவுடு நிறைய நிறைஞ்சிருந்துச்சுல்ல, அதனாலதான் என்ன இதுன்னு பாக்குறதுக்காண்டி போயிருக்கான். பட் ஸ்டசிக்கு நல்லாவே தெரியும் கிளவுடுக்கு மேல ஒரு 2 லைன் போட்ட மாதிரி இருக்கும். அதுதான் வேகாபங்கோட லேபு. அந்த லைனை தாண்டி மட்டும் எனிமீஸ் மேல வந்தாங்கன்னா அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா இவன் மேல போவான். பட்டால்னு வெடிச்சு திருச்சிருவான். மேட்டர் என்னன்னா அதை தாண்டி போகும்போது லேசர் பீம் ஆக்டிவேட் ஆயிரும். சோ யாரு போனாலும் அடிச்சு துவச்சு திருக்க விட்டுரும். கக்கு நல்லா அடி வாங்கி புகஞ்சு போய் கீழே விழுவான். அப்பதான் ஸ்டசி அந்த இடத்தை பத்தி தெளிவா சொல்லுவான். மேல இருக்க அந்த இடத்தோட பேரு ஃப்ரண்டயர் டோம். எந்த ஒரு அட்டாக் அந்த டோமை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் அதால கிராஸ் பண்ண முடியாது. லேசர் பீமை வச்சு அதுக்குள்ள அந்த அட்டாக்க தகர்த்தெறிஞ்சிருவாங்க. இந்த உலகத்தோட கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் அவ்வளவு ஈஸியா இருப்பானா? அதனால நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு லுச்சிம்பாலா. ஏமா ஸ்டசி இந்த மேட்டர் எல்லாம் உனக்கு தெரியும்னா ஏன் இதை நீ முன்னாடியே சொல்லல? அப்படிங்கும் போது கரெக்டா அந்த கக்கு கீழே வந்து விழுந்து அவகிட்ட வந்து கத்துன்னு கத்திட்டு இருப்பான். நீ வேணும் தான் இந்த மாதிரி பண்ணேன்னு. அப்பதான் நம்ம அட்லஸோட என்ட்ரி. யாரா நீங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா பர்மிஷன் இல்லாம உள்ள வருவீங்க, உங்க எல்லாத்தையும் துவைக்காம விட மாட்டேன்னு கைய கண்டமேனி சுத்திட்டு இருப்பான். சின்ன சைஸ்ல இருந்தா பரவாயில்ல, இப்ப அவ பெரிய சைஸ்ல இருக்காளா, அதனால கொஞ்சம் பீதியில தான் லுக் விடுவானுங்க. ருச்சி பார்த்துட்டு இதுவும் ஹோலோகிராமான்னு கேட்பான். இல்லவே இல்ல, வேகாபங்க்ஸ்ல இதுவும் ஒண்ணு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்னு உடனே அங்க அவ அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டா. எல்லாருமே தள்ளி போங்க, இன்னைக்கு பொழக்க போற பொலையில எவனும் உள்ள வரக்கூடாதுன்னு. லுச்சி பார்த்துட்டு அப்படியா மேட்ரு, இவளை நானே காலி பண்றேன்னு வெறித்தனமா சண்டைக்கு ரெடி ஆவான். இனி எப்படியும் சைஃபர் போல் கூட வேற லெவல்ல சண்டை நடக்க போகுது. இந்த சண்டையில வேகாபங்க் தப்பிக்கிறாரா இல்ல சிக்கி சின்ன பின்னமாகறாரான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.